10 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின், ரிச் இம்யூனிட்டி பவர் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சப்போட்டா பழம் எடுத்து தோல்களை நீக்கிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. 2 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காயை தட்டாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப ரவை நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வர்றப்ப கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் ஆப்ஷனல் தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டிருந்த ஏலக்காயை ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ நைட் டின்னருக்கோ கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.